வணக்கம் மக்களே. அதுக்கு முன்னாடி நம்ம நண்பர் கிட்ட ஒரு பெல்ட்டி சோப் போட்டு இந்த நாளை நம்ம அப்படியே ஆரம்பிக்கலாம். நம்ம வாழ்க்கை பயணம் சீரிஸ் ஆரம்பிச்சு இது 50வது நாள். எனக்கே ஆச்சரியமா இருக்கு, ஒரு 50 நாளாக கன்சிஸ்டன்சியாக வீடியோ போட்டுன்னுக்கிறேன்னு. ஆனால் ஃபாலோ லைக் மட்டும் பண்ணவே மாட்டீங்க. நான் இப்போ ஞாபகப்படுத்திட்டு ஒழுங்காக ஃபாலோ பண்ணிட்டு போங்க ப்ளீஸ். அப்புறம் இன்னைக்கு ஏஞ்சி தான் நம்ம லேட், அதனால் சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு ஸ்ட்ரைட்டாக மெட்ரோ போயிட்டு காலேஜ் போக. எனக்கு காலேஜே 1:30, ஆனால் 1:30 வரைக்கும் மெட்ரோவில் போயிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா இறங்கி நடக்கிற பார்த்தா எருமை மாடு லைனாக போகுது. தெரிஞ்சிச்சு நீ என்னமோ ஆக போகுதுன்னு. அப்புறம் ஸ்ட்ரைட்டாக காலேஜ் போனோம். காலேஜ் இன்னைக்கு ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் போச்சு. அப்புறமா காலேஜ் முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக மெட்ரோ வந்துட்டு வீட்டுக்கு போக. மெட்ரோவில் வந்து சொல்ல அழகான ஒரு பூனைக்குட்டி பார்த்தா நான் கீழே இருக்குது என்னன்னு படிக்க மாட்டேன். சரி விடுங்க. அப்புறம் வர சொல்ல நமக்கும் நம்ம நண்பருக்கும் சமப்பச்சு. அதனால் ஒரு கடையில் இருந்து நல்லா சாப்பிட்ட வருமா ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு வந்ததும் லைட்டாக பசிச்சு. சரி ஏதாச்சும் இருக்கும் வீட்டில் சுற்றி தேடினேன், எதுவுமே இல்லை. சரி ப்ராக்டிஸ் பண்ண கிளாஸ் போகலான்னு பார்த்தா டயரில் நம்ம கண்ணெலாம் டொயின் ஆயிடுச்சு. சரி நீங்கள் ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு நல்லா தூங்கி ஏஞ்சி வெளியே வந்து பாருன்னா மணி நம்ம நல்லா ஓடி ஆடி விளையாடினுங்கிறாரு. அப்புறம் எங்கள் அம்மா கேக் செய்யணும்னு ஒன்று செஞ்சாங்க. கடைசியில் அது ஃபெயிலியரில் போய் முடிஞ்சிடுச்சு. சரி அப்புறம் நைட்டு டின்னர் என்னன்னு கேட்டேன். தோசை சாம்பார் சொல்லிட்டாங்க. சாம்பார் கேட்டோடனே செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு எனக்கு. அப்புறமா நம்மளுக்கு தெரிஞ்சதை ஒன்று பக்காவாக செஞ்சு சாப்பிட உட்காந்துட்டோம். நான் செஞ்சதை நான் சாப்பிட சொல்ல சும்மா அடி பொலியோ சூப்பராக இருந்தது. சரி சாப்பிட்டு நம்ம நாள் அப்படியே முடிச்சிட்டோம். டாடா பாய்.